உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் செவ்வாயன்று மேக வெடிப்பால் கொட்டிய கடும் மழையால் கிர்கங்கா ஆற்றில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கங்கோத்ரி அணையை நோக்கி பாயும் வழியில் தாராலி கிராமத்தை கடந்தபோது நிலச்சரிவும் ஏற்பட்டதால் பல வீடுகள், ஹோட்டல் கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. நிலச்சரிவுடன் பாய்ந்து வந்த வெள்ளம் அதன் வழித்தடத்தில் இருந்து விலகி கட்டடங்களை மூழ்கடிப்பதும், ஒரு பக்கம் கட்டடங்கள் இருந்த இடம் தெரியாமல் வெள்ளம் பாயும் காட்சிகள் வெளியாகி பதற வைத்தன. சம்பவ இடத்திற்கு 3வது நாளாக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இதுவரை 5 பேர் இறந்தது உறுதியாகியுள்ளது. 70 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் 50க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என கூறப்படுவதால் அவர்களை தேடும் பணி தொடருகிறது. நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் இடிந்து விழுந்து சேறு, பாறை இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்து இத்தனை பெரிய சேதம் ஏற்பட அபரிமிதமாக பெய்த மழை மட்டுமே காரணம் அல்ல என்கின்றனர் நிபுணர்கள். அந்த பகுதியில் 3 முதல் 4 நாட்கள் தொடர் கனமழை பெய்ததால் தாராலியில் பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மலைப்பகுதிகளில் பெரும்பாலும் மேக வெடிப்புகள், வெள்ளம், மண் சரிவு போன்ற இயற்கை ஆபத்துகள் ஏற்படுவது சகஜம்தான் என்றாலும் தாராலியில் பாதிப்பு அதிகரித்ததற்கு ஆற்றின் இயற்கை வழிப்பாதையில் மனிதர்களின் தலையீடுதான் காரணம் என்கின்றனர். ஆற்றின் நீர்வழித்தடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள், கட்டுமானங்கள் நீரோட்டத்தை மாற்றி வைத்திருந்தன. வெள்ளம் ஏற்பட்ட போது அதனுடன் சேர்ந்த மண் சரிவும் பாய்ந்து செல்ல போதுமான வழித்தடம் இல்லாமல் அது அதிக வேகத்துடன் கட்டடங்கள் மீது மோதி பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற நிலச்சரிவு ஆபத்து உள்ள ஆற்றுப்படுகை பகுதிகளில் கட்டுமானங்கள் அனுமதிக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட சமீபத்திய செயற்கைக்கோள் ஆய்வின்படி சுமார் 148 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சுமார் 16 ஹெக்டேர் பரப்பளவு நிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதோடு ஒரு பாலம், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சாலை உட்பட முக்கியமான உள்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன. உத்தரகாசி துயர சம்பவம் ஆற்றுப்படுகைகள் மட்டுமின்றி அதிக ஆபத்துள்ள மண்டலங்களில் ஆக்கிரமிப்புகளை தடுக்க நில பயன்பாட்டு கொள்கைகளை ஒழுங்குபடுத்தி அமல்படுத்த வேண்டியதன் அவசர தேவையை நமக்கு உணர்த்துகிறது. मामा के लिए फोन करना। मामा चलेगा फोन कर। मामा के लिए फोन कर। वो मामा चलेगा सेम लोगों का। मामा के लिए फोन कर रहे। मामा सो तो। भाई दे। ऐसा मकान के मेरे भाई सब होएगी सब होएगी। भाई दे। आ क्या भाई दे। भाई दे।